So, good evening. Hi, welcome to Exams Daily. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா பாலிட்டில ஒன் லைனர்ஸ் பார்க்க போறோம். எதை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போறோம் அப்படினு சொன்னா PNU SRB ஓட சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து ஆஸ் யூஷுவல் மோட்டிவேஷனோட ஒரு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கான மோட்டிவேஷன் வந்து லிட்டில் ப்ராக்ரஸ் ஈச் டே ஆட்ஸ் அப் டு பிக் ரிசல்ட்ஸ். ஸோ வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ணுற ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து நம்மளை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகும். ஓகேவா? நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். 25 கொஸ்டின் தானே அப்படின்னு வந்து அதை வந்து ரொம்ப லீனியண்ட்டாக எடுத்துக்காமல் நம்ம அந்த 25 கொஸ்டினுமே ஃபோக்கஸ்டாக படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நமக்கு ஒரு பெரிய சக்ஸஸை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இதில் அதுதான் ஒரு சின்ன முயற்சி ஒவ்வொரு நாளும் நம்ம எடுத்து வைக்கணும். ஒரு கோலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ வந்து அந்த கோலுக்கான முயற்சியை வந்து நம்ம வந்து டெய்லியுமே ஒவ்வொரு நாளுமே செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ பாலிட்டியில் ஒன்லைனர்ஸ் ஒரு வரி வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு மூடையில் வந்து நமக்கு TNU SRBயோட நோட்டிஃபிகேஷன் இப்போ அப்கமிங் வர இருக்கிறதுனால நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ யூடியூப் கிளாஸஸ் போக உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நோட்ஸோட வித் புக்ஸோட வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி உங்களுக்கு மேலும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 8101234234. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாலிட்டியில் ஒன்லைனர்ஸ் என்ன டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அண்ட் ப்ரியாம்பிள் அதை பற்றின ஒரு 25 ஒன்லைனர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஒரு நம்மளை வந்து இன்னும் ஃபோக்கஸ்டாக வீடியோவில் கொண்டுட்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன ஒரு விஷயம். ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம ஒரு 25 கொஸ்டினை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா உங்களால் அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும். கமெண்ட் செக்ஷனில் இதுக்குள்ள ஆன்சர்ஸை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ வந்து என்ன 2 கொஸ்டின் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஹவு மெனி வேர்ட்ஸ் இன் அவர் கான்ஸ்டியூஷன், அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து இதில் நீங்கள் சொல்லணும். ஓகேவா? அதே மாதிரி வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைட்ஸ் இருக்குது. நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்டில் இருந்துச்சு. ஓகேவா? அந்த ரைட்டை இப்போ எந்த ஆர்டிக்கலுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் சொல்லணும். ஓகேவா? இந்த 2 கொஸ்டினுக்கும் நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணணும். ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்ட் விச் கிவ் த ப்ரோவின்சஸ் இன் இந்தியா were granted autonomy, அதாவது அட்டானமி ஸ்டேட்டஸ். நம்ம வந்து யாருக்கும் அடிமை இல்லை, நீங்கள் வந்து தனியாகவே உங்கள் நாட்டுக்கான சட்டத்தை வந்து நீங்கள் உருவாக்கிக்கலாம், நீங்கள் தனியாகவே உங்கள் முடிவை நீங்கள் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு அட்டானமி ஸ்டேட்டஸை வந்து நமக்கு வந்து கொடுத்தது எந்த ஆக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். ஓகேவா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து அட்டானமி ஸ்டேட்டஸ், அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆங்கிலேயரோட ஆட்சி கீழே இருந்தாலும் இந்த 1935 ஆக்டில் வந்து நம்மளை அட்டானமியாக வந்து செயல்படுறதுக்கு என்னென்ன வழியோ அந்த நமக்குள்ள அந்த ஸ்டேட்டஸை வந்து அந்த ஆக்ட் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணிச்சு. The member of the Constitution Assembly by which the Constitution of India was enacted were elected by the Legislative Assembly of various provinces. So Constitution Assembly ஓட மெம்பர்ஸை வந்து எது மூலம் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷன் மூலம். ஓகேவா? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ், அதாவது ராஜ்யசபா இருக்கு இல்லையா, லோக்சபா இருக்கு இல்லையா, அது மூலம் தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட மெம்பர்ஸை வந்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட மெம்பர்ஸை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மூலம் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்றது தான். ஓகேவா? So idea of including the emergency provision in the Constitution of India has been borrowed from, எங்க இருந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன் அப்படின்றது எந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம வந்து கடன் வாங்கியிருக்கோம். ஓகேவா? இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம வந்து நிறைய விஷயத்த உருவாக்குனாலும் ஒவ்வொரு நாட்டில் இருக்க சிறப்பு அம்சங்களை வந்து நம்ம எடுத்து நம்ம கான்ஸ்டியூஷனில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எமர்ஜென்சி ப்ரொவிஷன் அப்படின்றது வந்து எங்கேருந்து வாங்கியிருக்கோன்னா ஜெர்மன் கான்ஸ்டியூஷன்லேருந்து வாங்கியிருக்கோம். ஸோ எமர்ஜென்சி ப்ரொவிஷன் சொல்லிட்டோம். எத்தனை வகையான எமர்ஜென்சி ப்ரொவிஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 3 வகையான எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. நேஷ்னல் எமர்ஜென்சி ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி ஒன்று இருக்குது,
அதுக்கப்புறம் வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஓகேவா? ஸோ ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஸோ என்னென்ன எமர்ஜென்சிஸ் இருக்குது? நேஷ்னல் எமர்ஜென்சி. அதுக்குண்டான ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 352. ஓகேவா? ஆர்டிக்கல் 352 வந்து நேஷ்னல் எமர்ஜென்சிக்கான ஆர்டிக்கல். அதே போல் ஸ்டேட் எமர்ஜென்சிக்கான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 356. ஓகேவா? ஆர்டிக்கல் 356 வந்து ஸ்டேட் எமர்ஜென்சிக்கான ஆர்டிக்கல். ஓகேவா? அதே மாதிரி ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படின்றது 360. ஸோ நமக்கு வந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன் வந்து 3 வகையான எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. நேஷ்னல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஸோ இதில் நேஷ்னல் எமர்ஜென்சி வந்து எந்த ஆர்டிக்கல் சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டிக்கல் 352 வந்து சொல்லுது. அதே போல் ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து 356 வந்து சொல்லுது ஆர்டிக்கல். அதே போல் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அதை வந்து 360 வந்து சொல்லுது. ஓகேவா? ஸோ அடுத்து பிரசிடென்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆஃப் இந்தியா. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா கேட்கல, ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அதாவது கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணும்போது நமக்கு நம்ம அந்த கான்ஸ்டியூஷனே வந்து உருவாக்கப்படலை, புதுசாக இப்போ தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது நிறைய கமிட்டிஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி மெம்பர்ஸ் எல்லாம் எலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து யார் பிரசிடெண்ட்டாக இருந்தான்னு பார்த்தா ராஜேந்திர பிரசாத் தான் இருந்தாங்க. ஓகேவா? ஸோ பிரசிடென்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்றது வந்து யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஓகேவா? ஜஸ்டிஸ் டாக்டு about in the preamble of the Indian Constitution. So preamble அப்படின்றது என்னன்னு பார்த்தோன்னா முகப்புரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஒரு புக் எடுத்துட்டோன்னா இண்டெக்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த புக்குக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத நம்ம சொல்கிறதுக்கு ஒரு புக்கில் வந்து இண்டெக்ஸ் பேஜ்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு நாட்டை பற்றி சொல்கிறதுக்கு வந்து எது இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரியாம்பிள் இருக்குது. ஓகேவா? ப்ரியாம்பிள் தான் ஒரு இந்த நாடு இந்தியானா என்ன மாதிரி கண்ட்ரி அப்படின்ற விஷயத்தை எல்லாமே எந்த மாதிரியெல்லாம் மக்களுக்கு நாங்கள் வந்து சலுகைகள் கொடுக்குறோம் எங்கள் நாட்டில் அப்படின்றதெல்லாம் சொல்கிறது தான் அந்த ப்ரியாம்பிள். ஓகேவா? ப்ரியாம்பிளில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன மாதிரி ஜஸ்டிஸ், எந்த மாதிரி நீதி வந்து இருக்குது இந்திய நாட்டில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா சோஷியல், அதாவது சமூகம், எக்கனாமிக் பொருளாதாரம், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அரசியல் நீதி, இந்த மாதிரி எல்லா வகையிலையும் நாங்கள் வந்து மக்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் கொடுப்போம் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அடுத்த வந்து India has been declared in the preamble of the constitution. ஸோ சொன்னேன் இல்லையா, ப்ரியாம்பிள்ன்றது நம்ம நாடு எப்படிப்பட்ட நாடு அப்படின்றத சொல்கிறது தான் ப்ரியாம்பிள். ஸோ ப்ரியாம்பிளில் நம்ம நாடு வந்து எப்படிப்பட்ட நாடுன்னு சொல்லியிருக்காங்கன்னா சாவர்ஜின் அப்படின்ற இறையாண்மை. நாங்கள் வந்து அதை இறையாண்மைன்னா அல்டிமேட் பவர் அப்படின்னு அர்த்தம். பட் நம்ம அந்த மீனிங்கில் சொல்லாமல் நம்ம நாட்டில் நம்ம என்ன மீனில் சொல்லலாம், வி ஆர் நாட், நம்ம வந்து யாருக்கும் அடிமையும் கிடையாது, நாங்கள் வந்து யாருக்கும் ஹெட்டும் கிடையாது. வி ஆர் நாட் அ சுப்ரீம் பவர். அதே மாதிரி வி ஆர் நாட் அ ஸ்லேவ், அந்த மீனில் தான் நம்ம நாட்டில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? செக்குலர்னா மத சார்பின்மை. ஓகேவா? சோசலிஸ்ட் எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்க மாதிரி. டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், அதாவது மக்களாட்சி அப்படின்ற விஷயம். இதெல்லாம் தான் வந்து நம்ம ப்ரியாம்பிளில் இந்தியாவை பற்றி இந்தியான்றது எப்படிப்பட்ட நாடு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ சாவர்ஜின், சோசலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ப்ரியாம்பிள் வந்து ஃபாதர் ஆஃப் ப்ரியாம்பிள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நேரு. ஓகேவா? ஜவஹர்லால் நேரு. ஏன்னா அவர் தான் அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் அப்படின்ற ஒரு இதை வந்து முன்மொழிஞ்சிருப்பார். ஓகேவா? அந்த இதில் பொறுத்து தான் ப்ரியாம்பிளே டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபாதர் ஆஃப் ப்ரியாம்பிள் யாருன்னு பார்த்தோன்னா ஜவஹர்லால் நேரு தான். ஸோ ஓகே, ப்ரியாம்பிள் ஒரு 9 வேர்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா சாவர்ஜின், சோசலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், அதுக்கப்புறம் வந்து ஜுடிஷியரி, ஜுடிஷியரி, லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஒரு 9 வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த 9 வேர்ட்ஸ் வந்து ஆர்டர் வைஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதாவது ஷார்ட்கட்ஸ் வச்சு. நான் ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஷார்ட்கட் வச்சுருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது புதுசாக ஷார்ட்ஸ் நான் ரெடி பண்ணேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதுதான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து India became a full sovereign democratic republic எப்போ ஆச்சு அப்படின்னு பார்த்தா November 26, 1949 வந்து அப்போ தான் வந்து ரெடி பண்ணி முடிக்கிறாங்க. ஓகேவா?
நவம்பர் 26, 1949 இதை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஓகே, நம்மளோட இதை வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷன் ஒன்று நாங்கள் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி முடிஞ்சது வந்து எப்போனா 1926, 1949. ஓகேவா, எழுதி முடித்தது வந்து 1949 நவம்பர் 26 எழுதி முடிச்சிருப்பாங்க. ஓகேவா, அது கேம் இன்டு ஆக்ட், அதை வந்து ஃபோர்ஸ்க்கு வந்தது எப்போன்னு பார்த்தோன்னா 1950 ஜனவரி 26 வந்து வந்திருக்கோம். ஸோ அதுதான் நம்ம என்ன டேன்னு கொண்டாடுறோம், ரிபப்ளிக் டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம். ஓகேவா, ஸோ ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இதுவரையும் அமெண்ட் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக ஒரே ஒரு தடவை அமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு 3 வேர்ட்ஸ் வந்து அதில் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அந்த 3 வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சோஷலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி. ஓகேவா, 3 வேர்ட்ஸ் வந்து இந்த சோஷலிஸ்ட், அதாவது இந்த 2 வேர்ட்ஸ் இருக்கு, சோஷலிஸ்ட், செக்குலர், அதோட இன்டெகிரிட்டி அப்படின்ற 3 வேர்ட்ஸை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இதுவரை ஒரே ஒரு தடவை ப்ரியாம்பிளை வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 3 வேர்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சோஷலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி அப்படின்றத வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த அமெண்ட்மெண்ட் மூலம் இதை வந்து அமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 42nd அமெண்ட்மெண்ட், 42nd Constitutional Amendment Act 1976. இந்த அமெண்ட்மெண்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான அமெண்ட்மெண்ட். ஓகேவா, நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த ஒரு அமெண்ட்மெண்ட்குள்ளே நடந்திருக்கும். ஓகேவா, நிறையா விஷயத்த மாற்றிருப்பாங்க. ஸோ 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஏன்னா அவ்வளோ அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த ஒரு அமெண்ட்மெண்ட்குள்ளே அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் வந்து the word federal used nowhere in the Indian constitution. ஸோ நம்ம நாடு எப்படிப்பட்ட நாடுன்னு சொல்லுவோம், ஃபெட்ரல் நேஷன் சொல்லுவோம், கூட்டாட்சி தன்மை கொண்ட நாடு. ஓகேவா, எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் ஒரு 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 கோஆப்ரேட்டிவாக வந்து நம்ம செயல்படுற நாடு ஃபெட்ரலிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஆனால் ஃபெட்ரலிசம்ன்ற வேர்டு நம்மளோட கான்ஸ்டியூஷனில் எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணப்படலை. ஓகேவா, ஆர்டிக்கல் 1ல் வந்து நம்ம இந்தியன் ஸ்டேட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்தியா மீன்ஸ் இந்தியா இஸ் த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஒரு ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒற்றுமையாக்கப்பட்ட ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு நாடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்தியாவை வந்து இந்தியா அப்படின்னே சொல்லியிருப்பாங்க. இந்தியா மீன்ஸ் இந்தியா அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ type of federalism seen in India. ஓகேவா, type of federalism seen in India என்ன அப்படின்னு பார்த்தோன்னா என்னன்னா ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அதை தனித்தனியாக இல்லாமல் எல்லா ஸ்டேட்ஸும் ஒருங்கிணைத்து நம்ம வந்து ஒரு ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்தியாவோட ஃபெடரலிசம் கான்செப்ட். ஓகேவா, தனித்தனியாக இருக்க ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு நாடாக உருவாக்குறது பேர் தான் இந்தியா. ஓகேவா, forming states by forming association, forming states by forming association. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் வந்து when did the Indian constitution come into force? நான் அங்கேயே சொன்னேன் இல்லையா. ஸோ எழுதி முடித்தது எப்போன்னு பார்த்தோன்னா நவம்பர் 26 முடிச்சிருப்பாங்க 1949. பட் வந்து அது கேம் இன்டு ஆக்ட் வந்து எப்போ வந்துச்சுன்னா 7 ஜான்வரி 26, 1950 வந்து அதை வந்து நம்ம ஆக்டுக்கு வருது. எதனால, ஏன் நம்ம அப்பயே முடிச்சிட்டோம், ஏன் அதை அப்பவே அது செயலாக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கலாம்ல, ஏன் அதை கொண்டு வரல அப்படின்னா இந்த டே ரொம்ப மெமரபிளான டே. 1930 ஜனவரி 26 வந்து இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்வராஜ் அப்படின்ற ஒரு கான்செப்டை, ஓகே, பூர்ண ஸ்வராஜ் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்மொழிஞ்சிருப்பாங்க. ஓகேவா, காங்கிரஸ் மீட்டில் வந்து பேசியிருப்பாங்க. ஜனவரி அது கல்கட்டாவில் ஒரு மீட் நடந்திருக்கும். அந்த மீட்டில் வந்து எங்களுக்கு பூர்ண ஸ்வராஜ் அப்படின்ற அந்த கான்செப்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம நாடு வந்து அட்டானமி ஸ்டேட்டஸ் கேட்டது ஃபர்ஸ்ட் அந்த மீட்டில் தான். ஸோ அதனால ஜனவரி 26 அந்த ஞாபகப்படுத்தணும் அப்படின்ற கான்செப்ட்னால ஜனவரி 26, 1950 வந்து ரிபப்ளிக் டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அப்போ தான் அது ஆக்ட் வந்து கேம் இன்டு ஃபோர்ஸ்க்கு வருது, அதாவது செயலாக்கத்துக்கு வந்தது அந்த டேட்டில் தான். ஓகேவா, அடுத்து கான்ஸ்டியூஷனல் அட்வைசர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ஸோ வந்து நம்ம டிராஃப்ட் பண்ணிகிட்டு இருந்தோம், உருவாக்கிக்கிட்டு இருந்தோம் கான்ஸ்டியூஷனை. அப்போ வந்து நமக்கு வந்து அந்த இதுக்கு வந்து அட்வைசர் யார் இருந்தா அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க தான் பிஎன் ராவ் தான்
அட்வைசராக வந்து இருந்தாங்க. ஸோ ஓகேவா, வேர்ல்ட்லேயே லாங்கஸ்ட் பின்னாடி வரும்னு நினைக்கிறேன். bicameral system, அடுத்த கொஸ்டின் போகலாம். bicameral system is an essential feature in the federal system. ஓகேவா, ஃபெடரல் சிஸ்டத்தில் வந்து bicameral system, அதாவது இப்போ நம்ம சொல்கிற லோக்சபா ராஜ்யசபா ஒரு இப்போ யூனியன் எடுத்துகிட்டு அங்கே இருக்கும். அதே போல் ஸ்டேட்ஸில் வந்து மெம்பர் ஆஃப் இங்கே இருக்காங்களே எம்எல்சி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு ஒன்று இருக்கும், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி ரெண்டு ஹெட்ஸ் ரெண்டு ஹவுசஸ் இருந்துச்சு, அதுதான் பைகேமரலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃபெடரலிசத்துக்கு மெயினான ஃபியூச்சர். ஓகேவா, கண்டிப்பாக ஒரு ஃபெடரல் நேஷனாக அது இருக்கணும். அதனால தான் நமக்கு லோக்சபா ராஜ்யசபான்னு 2 இருக்குது. ஓகேவா, ஸ்டேட்ஸ்லேயும் நம்ம நாட்டில் வந்து மொத்தம் 6 ஸ்டேட்ஸில் வந்து பைகேமரலிசம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா, யாருன்னா தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், பீகார், உத்தரப்பிரதேஷ், இன்னொன்று வந்து ஒரு நிமிஷம், தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா. ஓகேவா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, பீகார், உத்தரப்பிரதேஷ், இந்த மாதிரி 6 ஸ்டேட்டில் வந்து நமக்கு வந்து பைகேமரலிசம் வந்து செயலில் இருக்குது. இப்போயுமே அவங்க வந்து எம்எல்சி இருக்காங்க அவங்க ஊரில். நம்ம தமிழ்நாட்டில் எம்எல்சி கிடையாது. எப்போ இதை வந்து ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1986 வந்து எம்எல்சி அப்படின்றத வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தோன்னா, வாட் கைண்ட் ஆஃப் கண்ட்ரி இஸ் இந்தியா? இந்தியா வந்து என்ன மாதிரி கண்ட்ரி? டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஓகேவா, டெமோக்ராட்டிக். ஓகேவா, இதுதான் வந்து இந்தியா வந்து எப்படின்னா டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஓகே, in India concept of single citizenship. ஸோ வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் இருக்கணும், ஒருத்தர் இருந்தாருன்னா அவருக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் தான் அவர் வச்சுருக்கணும் அப்படின்ற கான்செப்ட் வந்து எங்கேருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கிலாந்துலேருந்து எடுத்தோம். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு ஷார்ட்கட்ஸ் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து ஈஸியாக மறக்காமல் இருக்குது. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தட்டேருந்து வாங்கியிருப்போம். இப்போ எமர்ஜென்சி நம்ம முதலே பார்த்தலாம், எமர்ஜென்சி வந்து நம்ம எங்கே எடுத்தோம்னா ஜெர்மனிலேருந்து எடுத்தோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜெர்மனினா எப்போயுமே சண்டை தான் நடந்திருக்கும், எமர்ஜென்சி மாதிரியே தான் அங்கே நடக்கும். ஸோ எமர்ஜென்சி இருந்துச்சு அப்படின்னு எமர்ஜென்சினா ஜெர்மனிலேருந்து நம்ம வாங்கியிருக்கோம். அது மாதிரி இப்போ இங்கிலாந்துலேருந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்றது அதுக்கு எதாவது ரிலேட் பண்ணி ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. ஓகேவா, which part of the constitution deals with the provision of citizenship? எந்த பார்ட் வந்து சிட்டிசன்ஷிப்பை வந்து டீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா பார்ட் 2. ஸோ நமக்கு வந்து 25 பார்ட்ஸ் இருக்குது இந்தியன் கான்ஸ்டியூஷனில். அதில் வந்து நம்ம சிட்டிசன்ஷிப் பற்றி பேசுகிறது எந்த பார்ட்டுன்னு சொல்லி பார்த்தோன்னா பார்ட் 2 வந்து பேசுது. ஓகேவா, இதுக்கு ஆர்டிக்கல் எதுலேருந்து வரும்னா சிட்டிசன்ஷிப்க்கு வந்து 5லேருந்து 11 வரையும் ஆர்டிக்கல் வந்து வரும். ஓகேவா, the plan of the next question வந்து the plan of the Indian Federation taken from. ஓகேவா, இந்த கூட்டாட்சி தன்மை, ஓகேவா, கூட்டாட்சி ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த கான்செப்டை வந்து ஃபெடரல் அப்படின்றத வந்து எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா கனடாலேருந்து எடுத்திருக்கோம். ஓகேவா, கனடாலேருந்து அந்த கான்செப்ட் வந்து ஏன்னா கனடாவில் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். ஓகேவா, கோஆப்ரேஷன் அப்படின்றது கோஆப்ரேட்டிவ் அப்படின்ற கான்செப்ட் தான் ஃபெடரலிசமோட மெயின். ஸோ அந்த வந்து கனடாவில் வந்து நிறைய கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிவை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதனால தான் ஃபெடரலிசம்ன்ற கான்செப்ட் வந்து நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா கனடாலேருந்து எடுத்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து த கிரியேட்டர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ எல்லாருக்குமே தெரியும் கிரியேட்டர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் யாருன்னா அம்பேத்கர். ஓகேவா, ஸோ டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட்டாகவும் அவர் தான் இருப்பார், அவர் தான் எல்லாமே கிரியேட் பண்ணியிருப்பார். விச் கண்ட்ரி ஹேஸ் த லார்ஜஸ்ட் கான்ஸ்டியூஷன் இன் த வேர்ல்டு? வேர்ல்டுலேயே பெரிய கான்ஸ்டியூஷன் வச்சுருக்கிறது வந்து எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவோட தான் லார்ஜஸ்ட் கான்ஸ்டியூஷன் அதுதான். மொத்தம் எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 1,46,385 வேர்ட்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா, லாங்கஸ்ட் கான்ஸ்டியூஷன் எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா தான். ஸோ வந்து லாங்கஸ்ட் லென்த்தியஸ்ட் எதுனாலுமே இந்தியா தான். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனோட 5 டைம்ஸ் இருக்கும். ஓகேவா, 5 டைம்ஸ் யூஎஸ்ஏயோட கான்ஸ்டியூஷனோட 5 மடங்கு பெருசு நம்மளது. ஸோ ஷார்ட்டஸ்ட் யார் அப்படின்னு சொன்னால் இந்தோனேஷியாவோடது வந்து ஷார்ட்டஸ்ட். இன்னொன்று ரிட்டன் கான்ஸ்டியூஷனில் ஷார்ட்டஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மொனாக்கோ அப்படின்றது தான். மொனாக்கோ. ஓகே, அவங்கள்ட்ட எவ்வளோ இருக்கும் அப்படி எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அரௌண்ட் 3,000 வேர்ட்ஸ் தான் இருக்கும். ஓகேவா, 3,814 வேர்ட்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா, 3,814 வேர்ட்ஸ் அவங்க மொனாக்கோவில் வந்து இருக்கும்.
next question. How many times are in the term items are in the union list, state list, concurrent list ன்னு சொல்லிருக்காங்க. ஸோ யூனியன் லிஸ்ட் அப்படின்றது இந்த லிஸ்ட்லாம் எதில் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஷெட்யூல் வந்து 7ல் வந்து வரும். ஷெட்யூல் 7ல் வந்து இந்த லிஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து ஐட்டம்ஸ் என்னென்ன, அதாவது ஒரு யூனியன் லிஸ்ட் அப்படின்னு எடுத்தோன்னா எந்தெந்த ஐட்டம்ஸ் இப்போ இதில் 100 ஐட்டம்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 100 டாபிக்ஸுமே வந்து யூனியன் தான் அதுக்கான டெசிஷன்ஸ் வந்து எடுக்க முடியும். எக்ஸாம்பிள் வந்து டிஃபென்ஸு ஃபினான்ஸு இந்த கான்செப்ட்லாம் எதில் வரும்னா யூனியன் லிஸ்ட்டில் வந்து வரும். ஸோ யூனியன் லிஸ்ட்டில் வரும்போது யூனியன் கவர்மெண்ட் தான் அதுக்கான டெசிஷன்ஸ் எல்லாமே மேக்கிங் பவர் அந்த டெசிஷன் மேக்கிங் பவர் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தோன்னா யூனியன் கவர்மெண்ட்டில் இருக்கும். அதே மாதிரி ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்க இந்த 61 சப்ஜெக்ட்ஸ்க்கும் என்ன ஆகுது அப்படின்னா 61 சப்ஜெக்ட் வந்து ஸ்டேட்டு தான் அதுக்கு வந்து அதுக்குள்ள சட்டம் ஏற்கிறது அந்த மாதிரி எல்லா விஷயம் அதுக்கான டெசிஷன் மேக்கிங் பவர் யார்கிட்ட இருக்குன்னா ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ இதில் என்ன எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் வந்து எதில் வரும்னா அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் வரும். கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்றது எதுலன்னா 2 பேருமே டிசிஷன் எடுக்கலாம். யூனியன் கவர்மெண்ட்டும் எடுக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எடுக்கலாம். இப்போ ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது, நீங்கள் சொல்கிறது சரியில்லை நாங்கள் சொல்கிறது சரியில்லை அப்படின்னு வரும்போது என்னென்னா யூனியன் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுதான் அதில் செயலாகும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் தான் வந்து எஜுகேஷன் இருக்குது. ஓகேவா, எஜுகேஷன் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நீட்டே எடுத்துக்கலாம். நீட் வேணான்னு தமிழ்நாடு சொல்லுது, ஆனால் யூனியன் கவர்மெண்ட் அதெல்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ யாரோட டிசிஷன் இருக்குது? யூனியன் கவர்மெண்ட். ஸ்டில் நீட் நடந்துட்டு தானே இருக்குது. ஸோ அதுதான் கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து டாமினேட்டிங் பவர் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் யூனியன் கவர்மெண்ட்டில் தான் இருக்குது. ஆனால் வந்து 2 கவர்மெண்ட்டுமே வந்து எய்தர் வந்து யூனியன் கவர்மெண்ட்டும் டிசிஷன் மேக்கிங்காக எடுக்கலாம், அதே போல் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எடுக்கலாம். ஆனால் வந்து அதிகமான பவர் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தோன்னா யூனியன் கவர்மெண்ட்டாக இருக்கும். அடுத்து கார்டியன் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் உருவாக்கிட்டோம், அதை செயல்படுத்தணும். ஸோ யாராவது மிஸ்பிஹேவ் பண்ணி அதாவது சரியாக வந்து அதை லீட் பண்ணாமல் அந்த லாவோட கரெக்டான பாயிண்ட் புரியாமல் எதாவது தப்பாக கண்டமேனிக்கு லாஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கான்ஸ்டியூஷன் நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்குனதுக்கே வந்து ஒரு அர்த்தம் இல்லாமல் போய்டும். ரைட்டா? ஸோ அதை யார் பார்க்குறது? கான்ஸ்டியூஷனை மீறுறாங்க அப்படின்றது யார் வந்து நமக்கு வந்து பார்த்து சொல்கிறா அப்படின்னு பார்த்தோன்னா சுப்ரீம் கோர்ட்டு. சுப்ரீம் கோர்ட்டு தான் என்னது? கான்ஸ்டியூஷனோட கார்டியன். ஓகேவா, கான்ஸ்டியூஷனோட கார்டியன். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து எதுலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா அமெரிக்காவிலேருந்து எடுத்திருக்கோம். ஓகேவா, ஃபண்டமெண்டல் கான்ஸ்டியூஷன். ஹவு மெனி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வர் கிவன் இன் த இனிஷியல்? ஸோ இனிஷியலாக நமக்கு வந்து 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்துருந்தாங்க நம்ம கான்ஸ்டியூஷன் உருவாக்கும் போது. அதுக்கப்புறம் ஒரு அமெண்ட்மெண்ட் 44th அமெண்ட்மெண்ட். ஓகேவா, 44th அமெண்ட்மெண்ட் 1978 ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி அந்த 7 கான்ஸ்டியூஷனில் ஒரு கான்ஸ்டியூஷனை ஒரு ரைட்டை வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ரைட் டு ப்ராப்பர்ட்டி. அந்த ரைட் வந்து 31ல் இருந்திருக்கும். ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து 31ல் இருந்துச்சு. அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, இப்போ 300க்கு மாற்றிட்டாங்க. ஓகேவா, ஸோ வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஆர்டிக்கல் 12லேருந்து 35 வரை இருக்கும். அதில் 31லேருந்து அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து 300க்கு மாற்றிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தோன்னா அம்பேத்கர் வந்து 32nd ஆர்டிக்கல். ஓகேவா, அந்த ஆர்டிக்கலை வந்து ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. அந்த ஆர்டிக்கல் 32 என்னன்னு பார்த்தோன்னா கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ், அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரிட் பெட்டிஷன் கொடுக்கறதுக்கான அதிகாரம். ஓகேவா, அவங்க வந்து ஹேபஸ் கார்பஸ் மனு, ஆட்கொணர்வு மனு அதெல்லாமே கொடுக்கலாம். யாரையாவது நம்ம வந்து தேவையில்லாமல் அரெஸ்ட் பண்ணியிருந்தால் அவங்களை கொண்டு வந்து சப்மிட் பண்ணுங்கள் கோர்ட்டில். அதே போல் வாரண்ட்டோ என்ன வாரண்டியில் வந்து நீங்கள் இந்த இது பண்ணீங்க அதாவது சர்டிஃபிகேட் வந்து எந்த சர்டிஃபிகேட்டின் அடிப்படையில் நீங்கள் இந்த விஷயம் கொடுத்துருக்கீங்க அப்படிலாம் வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் பண்ணலாம். கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸை வந்து ஆர்டர் பண்ணி அதற்கு மக்களுக்கான நீதியை வாங்கி கொடுக்கலாம். ஸோ அம்பேத்கர் வந்து ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 32 வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான 25 கொஸ்டின்ஸு. ஸோ நீங்கள் வந்து அந்த முதல் 2 கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து உங்களுக்கு இதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும் இல்லை அடுத்து வேறு ஏதாவது சஜஷன் கொடுக்கணுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.